2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக்கை டெல்லியில் ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சாலமன் இணைகிறார். வணக்கம் சாலமன், இதன் முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். டெல்லியில் கடந்த சில நாட்களாக போதைப் பொருள் கும்பல்களை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்பான சோதனைகள் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த வாரத்துல தெற்கு டெல்லியில 2 போதைப் பொருள் குடோனை சோதனை நடத்தியதுல சுமார் 1700 கிலோ மெப்பட்ரான் என்ற போதைப் பொருளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதன் தொடர்ச்சியாக டெல்லியில மத்திய போதைப் பொருள் தடுப்பிரிவு அதிகாரிகள் மற்றும் டெல்லி காவல்துறை இணைந்து கடந்த 3 நாட்களுக்கு முன்பதாக ஒரு 50 கிலோ போதைப் பொருளை ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துக்கு கடத்த முயன்ற 3 பேரை அதிரடியாக கைது செய்தனர். குறிப்பாக இந்த போதைப் பொருளை தேங்காய் பொடி மற்றும் ஊட்டச்சத்து பவுடருடன் சூடோபெட்ரின் எனப்படும் போதைப் பொருளை இவர்கள் கடத்த முயன்றதும் விசாரணையில தெரிய வந்தது. இந்த நிலையில இவர்களிடம் கைது செய்யப்பட்ட 3 நபர்கள் நடத்திய விசாரணையில இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டது தமிழ்நாட்டை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்ற நபர் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இவர் திமுகவில் அயலக அணி துணை அமைப்பாளராக இருந்து செயல்பட்டதும் மேலும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளராகவும் இருந்தது விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இது மட்டுமின்றி இவருடன் இணைந்து அவரது சகோதரர்கள் இருவரும் இணைந்து 3 பேர் இந்த போதைப் பொருளை தொடர்ச்சியாக கடத்தி வருவது விசாரணையில தெரிய வந்தது. குறிப்பாக 3 ஆண்டுகள்ல இவர்கள் 3500 கிலோ போதைப் பொருள் அதன் மதிப்பு 2,000 கோடிக்கு மேலாக இவர்கள் சுமார் கடத்தியது விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இவர்களை தற்போது மத்திய போதைப் பொருள் தடுப்பிரிவு தேடி வருகின்றனர். இந்த நிலையில இவர் நடவடிக்கை சரியில்லாத காரணத்தால் நேற்று இவரை திமுகவில் இருந்து அடிப்படை உறுப்பினரில் இருந்தும் தொடர்ச்சியாக நீக்கம் செய்தனர். இந்த நிலையில ஜாஃபர் சாதிக் வருகிற அதாவது இன்று காலை 11 மணி அளவில் ஆஜராக வேண்டும் என டெல்லி மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் அவரது வீட்டிற்கு சென்று நோட்டீஸை ஒட்டி சென்றுள்ளனர். குறிப்பாக இவரது ஜாஃபர் சாதிக் உட்பட 3 சகோதரர்களும் வீட்டில் இல்லாத காரணத்தினால் அவரது வீட்டில் அந்த வீட்டு வாசலில் அந்த நோட்டீஸை ஒட்டிவிட்டு சென்றுள்ளனர். இவர்கள் தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இவர்கள் இதன் பின்னர் அடுத்தபடியாக மீண்டும் ஒரு சம்மனை அனுப்ப முடிவு செய்திருப்பதாகவும் இதற்கும் இவர்கள் ஆஜராகவில்லை என்றால் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் எனவும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.